மசாலா இருக்குது பார்த்தீங்களா, வாயில் மொத்த இடத்துல அப்படியே ஒட்டிகிட்ருக்கு. ஸோ ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இம்லா பிரியாணி கடைக்கு வந்திருக்கோம். இப்போ அங்கே என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம். கடை எங்கே லொக்கேட்டட் பார்த்தீங்கன்னா, சித்தால பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. 1 kg பிரியாணி வாங்கியிருக்கோம், சிக்கன் பிரியாணி. ஏன்னா நம்ம மட்டன் அங்கே இல்லை, பீஃப் இருந்துச்சு. பீஃப் நம்ம சாப்பிட மாட்டோம், ஸோ அதனால் சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கேன். ஆரம்பிக்கலாங்களா? ஒன் கேஜி பிரியாணிக்கு முட்டை, ஒரு லெக் பீஸு, அப்புறம் 2 பீஸு, அப்புறம் 3 பீஸு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 210 ரூபா, 210. பரவாயில்ல, 210க்கு உங்களுக்கு இவ்வளோ பெரிய பீஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய லெக் பீஸு, இவ்வளோ பெரிய பீஸு, இவ்வளோ பெரிய பீஸும். காலையில் 11 மணிக்கெலாம் செஞ்சிருவார் பாய். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பிரியாணி. நான் ஆல்ரெடி சாப்பிட்டதால தான் இப்போ நான் அந்த கடையில் போய்ட்டு வீடியோ எடுத்து போடணும்னு ஃபஸ்ட்டு வீடியோ, என்னோடய ஃபுட் வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே தான் நான் எடுத்திருக்கேன். முட்டையை போட்டு கருவோடு முட்டையை எடுத்து இதில் வச்சு இதே ரைட்டாக இருக்குது. மசாலா இருக்குது பார்த்தீங்களா, வாயில் மொத்த இடத்துல அப்படியே ஒட்டிகிட்ருக்கு. அதுவும் இந்த முட்டை, வெங்காயம் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அப்படியே பீஃப்லாம் இருக்குது, செம்மையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரைத்தா வச்சு சாப்பிட்டோம். இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க, இல்லை வெறும் ரைஸ் மட்டும் சாப்பிடுவோம். இப்போ எப்படி இருக்குன்ட்டு வெறும் ரைஸு செம்மையாக இருக்குங்க. அப்படியே உப்புலாம் லைட்டாக அதிகமாக, லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, ரொம்ப இல்லை, லைட்டாக இந்த உப்பு இருந்தாலும் அதே அப்படியே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. மசாலாலாம் அடிச்சிக்கவே முடியாதுங்க, வாய்ப்பே இல்லை. நான் யாமோதின்னு எல்லாத்துலேயும் சாப்பிட்ருக்கேன், இருந்தாலும் அந்த மாதிரி அடிச்சிக்கவே முடியாது, வேறு அளவு. கொஞ்சம் முட்டை போட்டுக்கலாம், அப்படியே ஆனியன், சிக்கன் பீஸ் நல்லா சக்க பீஸாக, கொஞ்சோண்டு கத்திரிக்காய், இது 3 அப்படியே எடுத்து சிக்கன் பீஸ்லாம் அப்படியே சாறு மாதிரி ஊறி இருக்குங்க அந்த மசாலா. சாப்பிட்டோம், சூப்பர். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டு நாளைக்கு இது வயிற்று வலிக்குது, வயிற்று ஒரு மாதிரி பண்ணுது, அதெல்லாம் இருக்கவே எதுவுமே இருக்காது, கவா இருக்கும். உங்களுக்கு அது ஃபீலே வராது, டேஸ்ட்டு தாங்க அடிச்சிக்கவே முடியாது. இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. அடுத்த வீடியோ போய் ரிவ்யூ பண்ணி சாப்பாடு எப்படி சொல்கிறேன். பிரியாணி இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கிறேன், அதில் பட்ஜெட்டாக கம்மி ரேட்டில் பிரியாணி வாங்கி உங்களுக்கு நான் சொல்கிறேன். சின்ன கடையாக சூப்பராக இருக்குங்கண்ணா. இந்த மாதிரி 1 கிலோ பிரியாணிங்க, 1 கிலோ எப்படி சாப்பிட்டு முடிக்க போகிறேன்னு தெரியல. முடிச்சிடுவேன், அதெல்லாம் முடிச்சிடுவேன்.
நம்ம பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டிங் கொடுத்துருக்கேன் 4.3. செம்மையாக பிரியாணி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.